கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எனக்கருமையானவர்களே, அன்றைய நாளிலே ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஊற்று எப்பொழுது உண்டாக்கப்பட்டது? 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையில் நமக்காக காயம்பட்டு இரத்தத்தோடு கூட தொங்கினவராய் கல்வாரி சிலுவையில் அந்த ஊற்று உருவாக்கப்பட்டது. இன்றும் உன்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களில் இருந்து விடுதலை கொடுக்க இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. எனக்கு அருமையான சகோதரனே, இந்த உலகத்தின் பாவங்கள், சாபங்களை சுமந்து கொண்டு யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்கன்னு சொல்லி கலங்கி போய் நின்று கொண்டு இருக்கிறாயோ, ஒரே ஒரு வழிதான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இயேசுவே அந்த வழி. அவரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அன்றி வேறு ஒருவரால் முக்தி அடைய முடியாது, ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல வேதம் மிகவும் மிகவும் அழகாக சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் வசனத்தில், அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்கு தாவீதின் குடும்பத்தில் எருசலேமின் குடிகளுக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று நமக்காக திறக்கப்பட்ட அந்த ஊற்று, அந்த கர்த்தராகிய இயேசு பண்டை வருவாயா? அந்த இயேசு பண்டை நம்ம வரும் பொழுது நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பை கொடுப்பார், நம்ம வாழ்வில் சமாதானத்தை கொடுப்பார், இழந்து போன சந்தோஷத்தை கொடுப்பார். எந்த மேன்மையை விட்டு நீ இறங்கி இருக்கிறாயோ அந்த மேன்மையை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கலாமா? அவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு அது கிருபையை தாங்கப்பா, திறந்திருக்கிற அந்த ஊற்றுவாகி இயேசுவண்டை நான் வந்திருக்கிறேன். இதயத்தை கடிமைப்படுத்தினேன், எருசலேமில் தான் இருந்தேன், ஆனாலும் என் இருதயம் கடினப்பட்டு விட்டது. ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கொடும், அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடும். அந்த ஜீவ ஊற்று என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சமுதாயத்தில், என் சந்ததிக்குள்ளாக ஊடுருவ வேண்டும் என்று சொல்லி நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் என் இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பார். நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையா, ஆண்டவர்கிட்ட வருவியா? ஆண்டவர்கிட்ட கேட்பியா? எனக்கு விடுதலை தாங்கப்பா, எனக்கு வெற்றியை தாங்கப்பா. இந்த ஊற்று உன்னிலிருந்து புறப்பட்டு உன் நண்பர்களை, உன் குடும்பத்தை, உன் சமுதாயத்தை சந்திக்கும். நாமே அர்ப்பணிக்கலாமா? எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. அன்று பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்காக ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் அந்த ஊற்று எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஊற்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையினால மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போடும். இன்றும் இந்த கிறிஸ்துவின் ஊற்றண்டை வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் தாகத்தை தீர்த்து திருப்தியாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.